போன வகுப்புல இந்த பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற 9 வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசுர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே. நம்மாட்டு அன்பு உடையவர்கள் நமக்கு உண்டான மரணத்தினுக்கு வந்து சேர்ந்து அவர்களால் இயன்றவரை அழுதார்கள், அதன் பின் அகன்றார்கள். அதாவது மரணம் என்பது ஒரு பெரியதோர் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு உரிய ஒன்றாக இருப்பது இல்லை. அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது குறிப்பிட்ட எல்லைக்குள் அதுவும் ஒரு பழ நிகழ்ச்சியாகவே மாறிவிடுகிறது. அதாவது மெல்ல மெல்ல மறந்து பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் போனது வேண்டுவர் தாயுமானவர். அப்படித்தான் ஆகிறது. ஆகவே இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம் இந்த உலகோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றினால் எல்லாவற்றையும் பெரிதாக எண்ணுகிறோம். ஆனால் இறுதியில இருக்கக்கூடிய சொற்றொடர் தான் முக்கியம். அன்புடையார்கள், நம்மாட்டு அன்பு உடையவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு குழப்பமும் இல்லை. அந்த அன்பினை காட்டுவதற்காக நம்முடைய மரணத்தினுக்காக அழுதார்கள். அழுதவர் யாரேனும் உடன் வருவதற்கு தயாரானார்களா என்றால் இல்லை. அழுது அகன்றார்கள். அதுதான் முக்கியம். அந்த அழுகை என்பது அந்த இறந்தவரது உடலை கொண்டு சுடுகின்ற வரைக்கும் அந்த அழுகை தொடரும். சுட்டதன் பின் மெல்ல மெல்ல அவரவரினது இயல்பான வாழ்க்கைக்குள் தங்களை பொருத்தி கொண்டு விடுவார்கள். வேறொரு இடத்துல சொல்லுவார், நீரிலே முழுகி நினைப்பொழிந்தார்களேன்னு. அது நினைப்பே அங்கு முற்றிலுமாக நீக்கப்பட்டு விடுகிறது. இறந்தாரை பொறுத்த மட்டில் ஒரு காலத்துல உறவோடு இருந்தவர்கள், பின்னர் உணர்வோடு இருந்தவர்கள். அந்த உணர்வின் வெளிப்பாடாக அவர் மரணத்தினுக்கு நம்முடைய அழுகையும் நம்முடைய வருத்தமும் முன்னிற்க அதுவும் மெல்ல மெல்ல மறைந்து அகன்று விடுகிறது நினைவை ஒட்டி. அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் வலுவாக பேசுகிறார். நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டுச் சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. இப்போ மேலே சொன்ன பாட்டுல மரணம் என்பது சாதாரணமானவர்களுக்கு வருகின்ற பொழுதுதான் அவர்களினது மரணமானது பெருமளவிலே யார் ஒருவராலும் பெரியதாக நினைக்கப்படவில்லைன்னு சொன்னார். அடுத்த பாட்டிலே சொன்னார், இல்ல, நீ வாழுங்காலத்து எவ்வளவு பெரிய தகுதியில் இருந்தாலும், வாழுங்காலத்து எவ்வளவு உயர்வான நிலையில் இருந்தாலும், உனக்கும் மரணம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது நீயும் மெல்ல மெல்ல மறக்கப்படுவாய். அதற்கு விளக்கம் சொல்றார். நாட்டு நாயகன், இந்த நாட்டு நாயகன்னா நமக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அடுத்த வார்த்தை நம்மூர் தலைவன், நமக்கு தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவன் வாழும் காலத்து ஏனைய பிற நாட்டவர்களாலும் ஏனைய பிற மக்களாலும் பெரிதும் போற்றப்படுவதற்கு உரியவனாக இருக்கிறான். நமக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் மட்டுமில்ல அவனுக்குரிய சிறப்பு, ஏனைய பிறராலும் பிற நாட்டவர்களாலும் போற்றப்படக்கூடிய அளவிலே இருக்கிறான். அவன் இப்பொழுது என்னாகிறது, அவனை மரணம் தழுவிய பொழுது காட்டு சிவிகை ஒன்று ஏறி, காட்டு சிவிகைனா இடுகாட்டினுக்கு செல்லக்கூடிய சிவிகை ஆசந்தி, அதுதான் பாடைன்ற பேச்சில சொல்லக்கூடிய வழக்கம். ஆகவே காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் சொல்ல. இந்த கடைமுறை நாட்கார்கள் பின் செல்லனாக்க இதுதான் கடமை என்று அவனால் ஆளப்பட்ட அல்லது அவனது ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாம் தங்களது கடமைன்னு தான் பின் செல்லுகிறார்கள். கடைமுறைக்கு பின் செல்ல இறுதியாக அவன் செல்லக்கூடிய ஊர்வலத்துல தன்னை கலந்து கொள்ளுவதற்காக இவர்கள் செல்லுகிறார்கள். கடைமுறை பின் செல்ல எப்படி போகிறாராம், நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட. இவன் செல்லக்கூடிய அந்த இறுதி ஊர்வலத்துல
பறையானது முன்பு கொட்டிக்கொண்டே செல்லுகிறது. பின்னர் இந்த காட்டு சிவிகை, அதனை தொடர்ந்து அவனோடு இருந்தவர்கள், அவனுடன் வாழ்ந்தவர்களெல்லாம் செல்ல நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே. இதுதான் இறுதி காலத்துல அந்த நம்பியாகிய தலைவன் செல்லக்கூடிய வழிமுறை. ஆகவே நீங்கள் வகிக்கக்கூடிய பதவியோ, உங்களுக்கு பிறரால் தரப்படக்கூடிய பாராட்டோ உயர்வோ எந்த விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக மாறாது. இதுதான் அடிப்படை. ஆகவே வாழ்க்கை என்பது வாழுகின்ற வரைக்கும் தான். அந்த வாழ்வின் இறுதியான மரணம் என்று ஒன்று வந்த பொழுது மிக மிக எளிமையாக சொல்லக்கூடியதுதான் பிற்காலத்துல சொன்ன அடியவர்கள் எல்லாம் சாகின்ற பிணங்கள், செத்த பிணத்தருகே நின்று ஓவென்று அழுகிறோம். எல்லாம் ஒரு காலத்துல போக போகும். அதனால ஏற்கனவே நம் முன்னே போனவர்களை பார்த்து அழுவதினால் பயனில்லை என்று சொல்லி அடுத்தது ஒரு அழகான விளக்கம். 30 அறுவரும் செப்ப மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர், செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஒட்டெடுத்தார்களே. அந்த இடத்துல ஒட்டெடுத்தார்களேன்றதை விட ஒட்டெடுத்தார்களேன்னு இருக்கணும். பொருளை விளக்கும் போது புரியும். என்னன்னாக்க இந்த 30 இருக்கு இல்லையா, இது தத்துவத்தை விளக்கக்கூடிய சொல். அந்த 30 என்பது எப்படின்னாக்க 96 தத்துவார்த்த விவாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதத்திற்கு ஒவ்வொரு விதமான தத்துவ விசாரங்கள் உண்டு என்பது போல சைவத்துல ஒவ்வொரு சைவத்தினுடைய உட்பிரிவெல்லாம் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் 96 விதமான தத்துவங்கள் பேசப்படும். இப்ப உதாரணம் பார்த்தோம்னாக்க, இப்போ தென்னகத்துல இருக்கிற சைவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 25 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள். என்னன்னாக்க, ஏற்கனவே அதை விவாதித்திருப்போம்னு நினைக்கிறேன் பெரிய புராணம் நடத்தும் போது. அதாவது தன்மாத்திரைகள் 5, அவைகளினால் தூண்டப்பட்ட புலன்கள் 5, அந்த புலன்களை உருவாக்குவதற்குண்டான பொறிகள் 5, அதனை ஆய்ந்து அறிந்து கொள்ளுதற்குண்டான ஞானேந்திரியங்கள் 5. அப்ப தன்மாத்திரை, புலன், கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இவைகளோட மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ன்ற 4, இவைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மா என்ற புருஷன். அப்ப இந்த 25 தத்துவம் தென்னகத்துல இருக்கக்கூடிய சைவர்கள் பெரிதும் ஏற்றுக்கொண்ட தத்துவம். ஆனால் இதே வடநாட்டுல இருக்கக்கூடிய சைவம், இந்த ருத்ர சைவம்னு சொல்லக்கூடிய பகுதியில, அந்த காஷ்மீர் போன்று இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள்ல சைவம் தழைத்த பொழுது அவர்கள் 36 தத்துவத்தை சொன்னார்கள். அப்ப 36 25 கூட்டினீங்கன்னா 61 தத்துவம். அது போல சைவத்துல வீர சைவர்களுக்குன்னு சில தத்துவங்கள் இருக்கு, கூர்ஜரி சைவத்துக்குன்னு சில தத்துவம் இருக்கு. எல்லாம் சிவனை முதன்மையாக வைத்து உருவாக்கப்பட்ட தத்துவங்கள். அப்ப திருமூலர் என்ன சொல்லுகிறார்? இத்துணை தத்துவங்களையும் துறை போக அவர் கற்றிருக்கிறார். சைவத்திலே சிவனை முழு முதற் கடவுளாக எடுத்துக்கொண்டு அவனை வணங்குவதற்கும் அவன் அருள் பெறுவதற்கும் ஒவ்வொரு காலத்துல அடியவர்கள் முயன்ற முயற்சி, அவைகளினது தொகுப்பு 96 தத்துவங்கள். அதுதான் 30 அறுவரும். 30 36 கூட்டினா 96 விதமான தத்துவங்கள் இருக்கின்றன. அப்போ இது சரியா? பரம்பொருள் ஒன்றுதானே, அதை புரிந்து கொள்ளுவதற்கு இத்துணை தத்துவங்கள் தேவையான தேவைதான். ஏனென்றால் அவரவர் இயல்பினுக்கும் அவரவர் கொள்திறனுக்கும் ஏற்றாற்போல் இறை தத்துவங்கள் சொல்லப்படுதல் வேண்டும். அல்ல மாற்றி கருத்தே கிடையாது, மாற்றி சிந்தனையே கிடையாது.
ஏனென்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இப்ப நாமெல்லாம் இயல்பாக உண்ணக்கூடிய உணவு இருக்கு. அந்த உணவுல நம்மால சேர்த்து கொள்ளப்படக்கூடிய காய்கள், ஒரு குறிப்பிட்ட காய ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் பண்ணால்தான் நமக்கு பிடிக்கும்னு சுவையோடு சாப்பிடுகிறோம். அந்த காய வேறு பக்குவத்தில் வேறு விதமாக செய்தால் அதுல நமக்கு ஈடுபாடு கிடையாது. அதை நாம உண்ணாமலும் தவிர்த்து விடும். இது இயல்பு. அப்ப நாம உண்ணக்கூடிய உணவுல ஒரு கூறாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காய், அதை நம்முடைய சுவைக்கு ஏற்றாற்போல், நாம் விரும்பக்கூடிய பக்குவத்தினுக்கு ஏற்றாற்போல் அதை சமைத்து உண்ணுகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதும் குறிப்பிட்ட அளவு சுவையை தரக்கூடியதுமாகிய அந்த பொருளுக்கு நாம் நமக்கு உரிய முறை, நமக்கு உரிய வழி என்று உருவாக்கி கொண்டிருப்பது போல, நமக்கு நிரந்தரமான மகிழ்வும் நிரந்தரமான மன அமைதியும் தரக்கூடியதாகிய இறைவன் சொல்றோம் இல்லையா? இறைவன் சொன்னாலே என்ன சொல்றோம்? எட்டர்னல் பிளிஸ் என்று. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரத்தக்க இறைவனை அவரவர் மனப்பக்குவத்தினுக்கு ஏற்றாற்போல் அவரவர்களுக்கு இயன்ற வழிமுறையில அந்த இறைவனை உணருதலும் அந்த இறைவனது இருப்பை ஏற்றுக்கொள்ளுதலும் வேறுபடும். தப்பே இல்லை அதுல. இதுதான். இப்போ கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நான் வேற விதமான முறையில சொல்லி பார்க்கிறேன், அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நாம இன்றைக்கு உலக சமயங்களிலே பரவலாக பார்க்கப்படக்கூடிய சமயங்கள் நம்ம இந்திய தத்துவ தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியன மிக பெருமளவில் உள்ள சமயங்கள் 4. அந்த 4ல 2 இந்தியாவிலேயே ஒரு காலத்துல தோன்றி நிலைபேறு அடைந்த சமயம் சமணமும் பௌத்தமும். மற்ற 2 மதங்கள் எதுனா கிறிஸ்துவமும் இஸ்லாமும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கிறிஸ்துவத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இறை தூதர் யாருன்னா கிறிஸ்துதான், ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அவர் ஒருவன்தான் இறை தூதர், அவரால் வழிபட்டவர்தான் புனித தந்தைன்னு சொல்லக்கூடிய ஹோலி ஃபாதர். இப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்துக்குள்ள 72 பிரிவு இருக்கு. அதே போல ஒரே ஒரு தூதுவர் தான் நபிகள் நாயகம். அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே இறைவன் முகமது, ஏற்றுக்கொண்ட இறைவன் அல்லாஹ். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மதத்துல கிட்டத்தட்ட 64 பிரிவுகள் இருக்கு. அதே போல ஒரே தத்துவவாதி என்று ஏற்றுக்கொண்ட புத்த மதத்துல பல பிரிவுகள் இருக்கு. வர்த்தமான மகாவீரர் ஒருவரே தங்களுக்கு உரியதாகிய தீர்த்தங்கரர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமணத்துல பல பிரிவுகள் இருக்கு. ஆனால் நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய சமயம் என்றால் சமயம், தர்மம் என்றால் தர்மம், வாழ்க்கை நெறிமுறை என்றால் நெறிமுறை, இல்ல அறத்தின் வெளிப்பாடு என்றால் எப்படி வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், சனாதனம்ன்ற சொல்லுக்கு. இதுல நாம என்ன செய்திருக்கிறோம்? பல வகையான கடவுளர்களை முன்னிறுத்துவது. அப்ப கடவுளினது எண்ணிக்கையும் பல. அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட கடவுளரை பற்றின சித்தாந்தங்களும் பல நூறு வகையாக இருக்கத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. அதனாலதான் திருமந்திரம் தெளிவாக ஏற்றுக்கொள்ளுகிறது. நான் வாழ்ந்த காலத்துல, திருமூலர் வாழ்ந்த காலத்துல இறைவனை அணுகுவதற்கு 96 விதமான தத்துவார்த்தங்கள் இருந்தன. அதாவது இறைவனை உணருவதற்கு, இறைவனை நீங்கள் உங்கள் உள் உணர்வினால் அறிவதற்கு உண்டான வாய்ப்புகள் 96. இது நிறைய விவாதங்களுக்கு உட்பட்டு இருக்கின்றன. இவைகளை எல்லாம் அடிப்படையில நிறைய விவாதத்தினுக்கு உட்படுத்தி விளக்கி இருக்கிறார்கள். இதை தெரிந்து கொள்ளணும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய தத்துவ தரிசனங்கள் என்ற நூலை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனினுடைய மகன் கோபாலன் மொழிபெயர்த்திருக்கிறார். மிக அழகானதோர் நூல் அது, அதை பார்க்கலாம். இல்லைனாக்க
எஸ்.என். கந்தசுவாமி என்றவர் எழுதினவர். இந்த மாதிரி சைவ சமயத்தினுடைய தோற்றத்திலிருந்து இன்று வரை அது பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்க சைவ சமய களஞ்சியம்னு ஒரு 3 வால்யூமா எழுதியிருக்கார். மணிவாசகர் நூல் நிலையம் அதை வெளியிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீர்கள் என்றால் இந்த 96 தத்துவம் என்னன்னு புரியும். ஆகவே திருமந்திரம் சொல்லுகிறது இந்த 96 விதமான தத்துவங்கள் 30 அறுவரும். அப்படின்னா இந்த 96 விதமான தத்துவங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஞானியர்கள் செப்ப மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர். மதிலால் சூழப்பட்ட இந்த உடம்புக்குள்ள வாழக்கூடிய ஆத்மாவினை அறிந்து கொள்ளுதற்கு இந்த 96 விதமான தத்துவ வேறுபாடுகள் விளக்குகின்றன. அதுதான் செப்ப மதில் உடை கோட்டையுள் வாழ்பவர். இந்த பாதுகாக்கப்பட்ட மதிலாகிய இந்த உடம்புக்குள்ள ஆன்மா என்ற ஒன்று வாழுகிறது. அதனது தன்மை அதுதான் பிரம்மம், அதுவே இறைவன், அதுவே புருடன் என்ற அளவுல தெரிந்து கொள்ளுதற்கு 96 தத்துவங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்த பின் எப்படி பாதுகாப்பாக இந்த ஆத்மா உடல் என்கின்ற கோட்டையினுள் இருக்கிறதோ, இந்த உடல் என்கின்ற கோட்டை சிதைந்தால் என்னாகும், அழிந்து போனால் என்னாகும்? ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. ஆகவே அம்மதில் சிதைந்ததால் ஓட்டெடுத்தார்களேன்னா அந்த உடலோடு கூடியிருக்கக்கூடிய அனைத்து உயிரும் அந்த உயிரோடு கூடியிருக்கக்கூடிய அனைத்து பொருளும் இந்த உயிர் போன அளவிலே உடலை விட்டு ஓடிவிடும். ஆகவே ஓட்டெடுத்தார்களே. ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே, ஓட்டத்தை எடுத்து வெளியே போனார்கள். எந்த தத்துவமோ இந்த உடல் என்கின்ற கோட்டை இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த ஆன்மாவை சுற்றி செயல்படுவதற்குரிய தத்துவமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உடல் என்ற கோட்டை அழிந்ததுன்னா இந்த உடலோடு தொடர்புடைய ஏனைய புலன்கள் பொறிகள் எல்லாம் அழிந்து போகும். அப்ப இந்த உயிரானது தன்னை உணர்வதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். உடலை பாதுகாத்தால் ஒழிய உடலின் கண் உள்ள உயிரை பாதுகாக்க முடியாது. இது திருமந்திரம் ரொம்ப தெளிவா நம்பின இடம். அதனால்தான் பின்னாடி பல பாடல்ல சொல்ல போறார். உயிரை வளர்க்கக்கூடிய உபாயம் எது என்றால் உடலை வளர்த்தல் என்பது உயிரை வளர்ப்பதற்குத்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஆகவே உடலை அதனால்தான் அவர் உடலை பாதுகாப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்றார். உடலை தவிர்க்க, உடல் அழிவு தவிர்க்க முடியாதுன்னு தெரியும் இருக்கிற வரைக்கும். நான் வேடிக்கையாக நண்பர்கள் மத்தியில சொல்லுவேன், உடலை நீங்கள் ஒழுங்காக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் உடனே சொல்லுவேன், ஆரோக்கியமாக இறப்பதற்கு. ஏனென்றால் ஆரோக்கியமற்ற முறையில இறப்பு நம்மை நோக்கி வருகிறதுன்னா நோய்வாய்ப்படுவோம், படுக்கையில கிடப்போம், பலருக்கு நம்மால் துன்பம், நாம் பிறருக்கு லயபிலிட்டியா மாறும். ஆகவே உடம்பை நீங்கள் பேணுதன் பயன் என்னன்னு கேட்டா, ஆரோக்கியமாக வாழுதல் என்பது ஒரு பக்கம் என்றால் மரணத்தை தழுவுதல் ஆரோக்கியமா தழுவு. திருமந்திரமே சொல்லும் அல்லவா, கிடக்கப்படுத்தாரே கிடந்தொழிந்தாரே. அப்படி கிடப்பது போல படுக்கணும், முடியணும் வாழ்க்கை. நம்மால் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் ஒரு இடையூறு இருந்து விடக்கூடாது. அதனாலதான் ஒரு ஆரோக்கியமான மரணம் தேவை என்றால் வாழுங்காலத்து ஆரோக்கியமான வாழ்க்கை தேவை. இதுல மாற்று சிந்தனைக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆகவேதான் இந்த மதிலானது அழிந்தது என்றால் மதிலின் ஊடாக உள்ளே உள்ள நம்முடைய உயிரும் அழியும். உயிர் அழியும் காலத்து உயிரோடு தொடர்புடைய எல்லா பொறிகளும் சொல்றோம் இல்லையா, ஃபேக்கல்டிஸ், எல்லா பொருளும் உடனுக்குடனாக அழிந்து அந்த உயிரை விட்டு விலகும், உயிரும் விலகி போகும். ஆகவே நிலைக்காது.
ஏதொன்றும் இறுதி வரை நமக்கு நிலைப்பது இல்லை சொல்லிட்டு, மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனமது ஏறி பொதுவூர் புறம் சுடு காடது நோக்கி மதுவூர வாங்கியே வைத்து அகன்றார்களே. மதுவூர் குழலியும் ரொம்ப அழகான விஷயம். மதுவூர் குழலின்னாக்க, குழலின்ற சொல்லுக்கு கூந்தலை உடையவர்கள்னு பொருள். மதுவூர் குழலின்னாக்க மலர்ல இருக்கக்கூடிய பொருளுக்கு மதுன்னு பேர். ஆங்கிலத்துல நெக்டார். அது தேனியின் உமிழ்நீர் பட்டதன் பிறகுதான் தேன் என்றதாக மாறுகிறது. தேனாக மாறுவதற்கு முன்பு மது என்பதாகத்தான் பூக்குள்ள இருக்கும். மது ஊர் குழலியும் அவ்வாறு மதுவினை சிந்தக்கூடிய புதியதாகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குழலை உடையவர்களாகிய பெண்களும். அதுக்கப்புறம் மாடும். மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். நம்ம விலங்குன்னு பொருள் எடுத்துக்க கூடாது, ஏற்கனவே சொல்லி இருக்க. விலங்கு அல்ல, மாடுன்னா செல்வம். மனைன்னு சொன்னா இந்த இடத்துல ரெண்டு பொருள். மனைன்னு சொன்னா இல்லத்தை சார்ந்தவர்கள்னு ஒரு பொருள், மற்றொரு பொருள் அவன் வாழ்ந்த வீடுன்னு பொருள். முதல் சொல்லு மதுவூர் குழலி, மதுவினை சிந்தக்கூடிய மலர்களை சூடி இருக்கக்கூடிய கூந்தலை பெற்றுள்ள பெண்கள். அது மனைவியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம். அப்புறம் அவனால் இந்நாள் வரை உழைத்து ஈட்டப்பட்ட செல்வம் மாடு. மனைன்னு சொன்னா அவனை சார்ந்த சுற்றம், அவன் வாழ்ந்த வீடு. இவை அனைத்தும் இது ஊர் ஒழிய, இது ஊர், அவன் எந்த ஊரிலே வாழ்ந்திருந்தானோ அந்த ஊர்ல அவைகள் நின்றுவிடும். இது ஊர். இவனால் சம்பாதிக்கப்பட்ட செல்வம், இவன் பார்த்து பார்த்து கட்டின இவனது மாளிகை அல்லது அவனது வீடு, அவனோடு உறவு வைத்துக் கொண்டிருந்த உறவினர்கள், அவன் மனைவி, இவர்கள் அனைவரும் இவன் இறந்ததன் பின் இது ஊர், தாங்கள் இருக்க வேண்டிய ஊர் இது என்று அவர்கள் பின்தங்கிவிட, இவன் மட்டும், இறந்தவனாகிய இவன் மட்டும் ஒழிய ஊரிலேயே அவர்களை எல்லாம் விட்டு விட்டு இதனம் ஏறி, இதனம்னாக்க பரன்னு பேர். அந்த இதனம் ஏறினாக்க இது நடைப்பரன்னு பேர். மங்களமா சொல்லக்கூடிய வார்த்தை. தமிழ் மொழியில சில வழக்கங்கள் உண்டு. ஒரு மொழியை பேசுவது என்பது நாகரீகத்தின் மீ உயர் வெளிப்பாடு. மொழி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இனத்தின் நாகரீகம் என்று ஒன்று இருப்பதாக இருந்தால் அந்த நாகரீகத்தின் மீ உயர் வெளிப்பாடு மொழி. அதாவது அவனுடைய தேவைகள், அவனினுடைய ஆசைகள், அவனுடைய விருப்பங்கள், இவைகளையெல்லாம் ஆதி மனிதன் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி செய்து கொண்டு இறுதியில தன் கருத்தை, தன் உணர்வை அழகுற வெளிப்படுத்துவதற்கு அவன் கண்டறிந்த சாதனம் எதுன்னா மொழி. அப்ப மிக நாகரீகமாக மொழியை பயன்படுத்தும். அதனாலதான் தமிழ்ல என்ன சொன்னார்கள்னா, ஒரு மொழின்னு சொன்னா அதற்கு ரெண்டு பிரிவு உண்டுனார்கள். ஒன்று இலக்கண மரபோடு பேசுதல், இரண்டாவது நடைமுறை வழக்கோடு பேசுதல். ரெண்டிலும் நாகரீகம் பின்பற்றப்படும். இப்ப இலக்கண வழக்கோடு பேசணும்னா அதற்கு மூன்று கிளைகள் உண்டுனார்கள். ஒன்று இலக்கணம் உடையது, இரண்டாவது இலக்கண போலி, மூன்றாவது மறு. மறுனா மறுவுதல். இது இலக்கண சுத்தமாக பேசக்கூடிய மொழியில நீங்கள் பின்பற்றுவதற்கு உண்டான வழிமுறைகள். இலக்கணம் உடையதுன்னா எந்த இலக்கண பிழையும் இல்லாமல் பேசுது. தேர்ந்த சொற்களை கொண்டு சொற்றொடர இலக்கண பிழை இல்லாமல் அமைத்து பேசுதல். உணவு உண்டீர்களா,
நேற்று வருவதாக சொன்னீர்களே, ஏன் வரவில்லை? இவ்வாறு இலக்கண பிழை இல்லாமல் பேசுவதற்கு பேர் இலக்கணம் உடையது. இரண்டாவது, இலக்கண போலின்னா ஒரு பொருளை உச்சரிக்கின்ற பொழுது அதற்கு உரிய சொல்லன்றி பிற சொல்லை கொண்டு உச்சரிக்கலாம், பிற எழுத்தை கொண்டு உச்சரிக்கலாம், பொருள் மாறாது. இது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க டூப்ளிகேட் போனீம்ஸ்னு பேரு. ஒரு நிமிஷம் வானதி, கேசவ வந்தாச்சு. டூப்ளிகேட் போனீம்ஸ்னு பேர். இப்ப உதாரணம், பந்தல் அப்படின்ற சொல்ல பந்தர்னு சொல்லலாம், பந்தர்னு சொல்லலாம். பாருங்க, இல்லுக்கு பதிலா இற போட்டு சொல்லலாம். கம்பன் எழுதுறார், பைங்கடி முல்லை மல்லிகை பந்தர் தாவி, பந்தல் தாவி இல்ல பந்தர் தாவின்னு எழுதுறார். இந்த மாதிரி வர்றதுக்கு பேரு இலக்கண போலின்னு பேர். இலக்கணத்துல பிழை இல்லை, ஒரு எழுத்துக்கு மாற்றாக பிரிது ஓர் எழுத்து அங்க நின்று செயல்படுதல் தப்பு இல்லை. இது மாதிரி நிறைய சொல்லு எழுதுவோம். ஏனென்றால் பாடலை எழுதும் போது எங்க நாகிலும் சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த ஓசை நயத்திற்காக மாற்றுவோம். அது மாதிரி அசை சொற்கள் அப்படித்தான் வந்தது, பொருள் இல்லாத அசை சொற்கள், ஐ ஓ என்ற ஏ என்பதெல்லாம். மூணாவது எதுன்னா மருன்னு பேரு. தொடக்க காலத்துல ஒரு சொற்றொடர் அல்லது ஒரு சொல் இந்த அடிப்படையில தான் உச்சரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். காலப்போக்கில் அந்த சொல் தன் ஒலியை இழந்து இழந்து புதியதொரு ஒலி வடிவை பெற்றுடும். அதுக்கு பேர் மருவுதல்னு பேர். உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, வீட்டுக்கு முன்பு இருந்த திறந்த வழிய இல் முன்னு சொல்ற வழக்கம். நாளடைவில் முன் இல்லுன்னு மாறி போச்சு, முன்றில். அதே மாதிரி நகரத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய, நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிய நகர்ப்புறம்னு சொல்லணும், நகருக்கு புறத்தே உள்ள பகுதின்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அத புறநகர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். புறநகர் பேருந்துகள், புறநகர் செல்லும் தொடர் வண்டிகள், இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இவ்வாறு சொல்றதுக்கு பேரு மருன்னு பேர். இதெல்லாம் ஒரு இலக்கணம் உடைய மொழியில தவிர்க்க முடியாத மாற்றங்கள். நிறைய அரு மருந்தன்ன பிள்ளை, ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை வராருன்னா மகனை காட்டிலும் மேலானவர் அவர். அரு மருந்தன்ன பிள்ளை, அரியதாகிய மருந்துன்னா அமிழ்தம்னு அர்த்தம். மாப்பிள்ளை அமிழ்தத்திற்கு நிகராக பேசப்பட்டது. பின்னாடி என்ன ஆயிற்று, இந்த அரு மருந்தன்ன பிள்ளைன்றது அருமந்த பிள்ளைன்னு மாறி போச்சு. மாதிரி நிறைய சொற்கள் மருவும். இது இலக்கணம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இது நீங்க எழுதக்கூடிய இலக்கணம் சார்ந்த மொழிக்கு உண்டான வரையறை. பேச்சு மொழின்னு இருக்கு இல்லையா, ஒரு மொழியினுடைய பலமே பேச்சு தான். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் எழுதக்கூடியவர்களை காட்டிலும் ஒரு மொழியில பேசக்கூடியவர்கள் மிகுதியாகவே இருப்பார்கள். அப்ப பேச்சு மொழி தான் ஒரு மொழியை நன்கு பாதுகாத்து வருகிறது. அதுதான் இன்றைக்கும் பெருமையாக பேசுகிறோம். இப்போ தமிழ் ஏன் இவ்வளவு செல்வாக்கோட இருக்குன்னா, ஏற்கனவே இந்த உலகத்துல தோன்றின செம்மொழியில சற்றேறக்குறைய ஒரு 13 கோடி மக்களால் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரே மொழி இது. வேற மொழியே கிடையாது. இந்த தமிழோடு ஒப்ப வைத்து எண்ணப்படக்கூடிய செம்மொழிகளான லத்தீன், கிரீக், பாரசீகம், சமஸ்கிருதம் இவைகளெல்லாம் இருக்கு, எபிரேயம். ஆனால் இவைகளெல்லாம் பெருமளவிலே யாராலும் பேசப்படுவதாய் இல்லை. அதனால இந்த மொழி செல்வாக்குடையது. அப்ப அந்த பேச்சு மொழியை பேசுகின்ற பொழுது அதற்கு 3 மரபு உண்டு. ஒன்று ரொம்ப அழகா தகுதின்னு பேர், அதான் இலக்கணத்துக்கு பேசிட்டோம். வழக்குன்னு எடுத்தாக்க முதல்ல பேசுறது எதுன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழு குறி, இந்த 3 சொல்லுவார்கள். என்ன காரணம், இடம் கருதி
மொழிய நாகரீகமாக பேசணும். இடக்கரடக்கல், இடம் கருதி சொல்லின் கண் உள்ள பொருளை சபையில வெளிப்படையாக சொன்னால் அருவருக்கத்தக்கதாய் இருக்கும் என்பதினால நாகரீகமாக சொல்லுதல். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இந்த சொல் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? டாய்லெட் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ரிசர்ச்சுக்கு போயிட்டு வரேன். எப்படி? இந்த இடக்கரடக்கல் மொழிய காலம் தவறாமல் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. தமிழ்ல சொல்லும் போது கிராமங்கள்ல போனீங்கன்னா கால் கழுவிட்டு வரேன். காரணம் அது இடம் கருதி மொழிய நாகரீகமா கையாளணும். அதுல இருக்கக்கூடிய உண்மையை கொடூரமா பேசக்கூடாது. அடுத்தது மங்களம். சபை நடுவில் பேசுகின்ற பொழுது ஒரு இழிவான ஒரு மங்களமற்ற செயலை கூட நாகரீகமாக விளக்கணும். இதுதான் மொழியின் பலம். ஒருவர் இறந்து போனார்னா என்ன சொல்றோம்? அவர் காலம் அடைந்தார், இயற்கை எய்தினார், அமரரானார், வானாடு ஆளப்போனார், நிறைய சொல்லணும். இதெல்லாம் மொழியின் கண் ஏற்பட்ட மங்களங்கள். மொழிய ரொம்ப கடுமையான முறையில சொற்களை பொது இடத்துல பேசக்கூடாது. நாகரீகமா ஒரு எதிர்நிலையில இருக்கிறத கூட உடன்பாட்டு நிலையில பேசும். இது மங்களம். மூன்றாவது குழு குறி. இது தவிர்க்க முடியாதது. காரணம், நாம என்னதான் ஒரு தன்மைத்தான மொழியை எல்லோரும் பேசினாலும் ஒவ்வொரு தொழில் சார்ந்த மக்களுக்கு அவர்களிடையே பரிமாறிக் கொள்ளுதற்கு தனித்த சொற்களை வைத்திருப்பார்கள். அத நீங்க அந்த குழுவில் இருந்தால்தான் தெரியும். இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, இப்ப நம்முடைய இயல்பான பேச்சில பூசணிக்காய் உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாம என்ன நினைச்சிருப்போம்? அமாவாசைக்கு அமாவாசை ஒவ்வொரு கடைகள்லையும் பூசணிக்காய் உடைக்கிறது. நம்முடைய இயல்பான வழக்கில் அதான் பொருள். ஆனால் திரைப்படத்துறையில போய் பார்த்தீர்கள் என்றால் பூசணிக்காய் உடைக்கிறதுனா அவர்கள் பல இடத்துல திரைப்பட பிடிப்பை நடத்தி இருப்பார்கள். எல்லாம் முடிந்து இனி திரைப்பட பிடிப்பானது இந்த படத்தை பொறுத்த மட்டில் முடிந்து விட்டது, இனிமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். அந்த நிலை வருகின்ற பொழுது அந்த இறுதி நாள், இறுதி ஷூட்ல எல்லோரும் சேர்ந்து நல்ல விதமாக இந்த படம் தொடங்கியது, இன்று நல்ல விதமாக முடிகிறது என்ற நோக்கத்துல பூசணிக்காய் உடைப்பான். திரைப்படத்துறையில போய் பூசணிக்காய் உடைக்கிறதுனா ஒரு ஷூட்டிங் இஸ் கமிங் டு அன் எண்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரே சொற்றொடர் தான் ஒவ்வொரு குழுவினுக்கும் தனித்தனியான பொருள் இருக்கும். இதுக்கு பேரு குழு குறி. நமக்கே தெரியும், நடன உலகத்துல இருக்கிறவர்கள் பேசிக்கொள்ளுதல், அதே போல இசை உலகத்தில் இருக்கிறவர்கள் பேசிக்கொள்ளுதல், காவல்துறையில பேசிக்கொள்ளுதல், எல்லாம் அவர்கள் பேசுவது அவர்களது குழுவை சார்ந்த, அவர்கள் அலுவலகம் சார்ந்த சொல்லாதான் இருக்கும். தவிர்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு மொழி நடைமுறை வழக்கத்துல பேச்சளவுல இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு மங்களகரமாக குழு குறியோடு அதே போல இடக்கரடக்கலாக பேச்சு மொழி இருக்கணும். அதை இங்க எடுத்துக்கிறார். இதனம்ன்ற சொல்லு. இதனம்ன்ற சொல்லுக்கு என்னன்னா பரன்னு பேர். அதாவது நீங்க வயல்வெளியிலெல்லாம் அந்த சவுக்கங்கட்டையை வச்சு ஒரு பந்தல் போட்டிருப்பார்கள். மேல ஏறி பறவைகளை ஓட்டுவதற்கு பரன்னு பேரு. அது வீட்டுலையும் பரன் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பல பொருள்களை நம்ம வீட்டுக்கு மேல கூரைக்கும் நம்முடைய உயரத்திற்கும் மேலாக கட்டையை வைத்து கட்டி, அதற்கு லாஃப்ட் ஆங்கிலத்துல சொன்னா, எல்லா வீடுகள்லயும் லாஃப்ட் இருக்கும். அதுக்கு ஷட்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். அதுக்கு பாதி பழைய காலத்து பெயர் இதனம்னு பேரு, பரன்னு பேரு. அப்போ இந்த இவன் இறந்ததன் பிறகு இது ஊர் ஒழிய அவனால் மணந்து கொண்ட மனையாள்
அவனுக்கு பிறந்த மக்கள், அவன் தேடிய செல்வம், அவன் வாழ்ந்த வீடு, இவைகளெல்லாம் பின்தங்கிவிட, அந்த ஊரிலேயே நின்றுவிட, இது ஊர் ஒழிய இவன் மட்டும் என்ன செய்கிறானா, இதனம் அது ஏற்றி, வார்த்தையை கவனிங்க, இதனம் அது ஏற்றி, ஏறி இல்லை, அந்த இதனம் என்கின்ற அந்த நடைப்பரன்றுகள் பாடைதான், அதுல ஏற்றி வைக்கப்படுகிறான். இவனா போய் எரிக்கல, அது கூட அவனால முடியல. ஏற்றி, ரொம்ப அழகான இடம், பொது ஊர் புறம் சுடுகாடு அது நோக்கி. பொது ஊர்ன்ற, ஏன்னா இருந்த வரைக்கும் தான் இது உன் வீடு, உன் மனைவி, உன் செல்வம், உனது தோட்டம், உனது துறவு. எல்லாம் உயிர் போனதற்கு பிறகு நீ எதை உனது தோட்டமாக நினைத்திருந்தாயோ அங்க வைத்து உனக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள். நீ எதனை பார்த்து பார்த்து கட்டினாயோ அந்த வீட்டுக்குள்ள வைத்து உன்னை ஏதும் செய்ய மாட்டார்கள். நீ எப்பொழுது உயிரை நீத்தாயோ உன்னை பொது இடத்துல கொண்டு போய் தான் எரிப்பான், புதைப்பான். ஐயோ, இத்தனை செல்வத்திற்கு இவர்தானே காரணம், இவர்தானே பார்த்து பார்த்து இவைகளை சம்பாதித்தார், ஆகவே இவரை நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே தகனம் செய்வோம் என்றோ அல்லது புதைத்துக் கொள்வோம் என்றோ யாரும் முன்னுக்கு வர மாட்டார். உங்களால் பாடுபட்டு தேடிய எந்த ஒரு பொருளோடும் உங்களை உடனாக வைத்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே பொது ஊர், அதுவும் எப்படி, பொதுவாக ஊரில் உள்ள புறம் சுடுகாடது நோக்கி, ஊருக்கு புறமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான இடம். நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. சுடுகாட்டை மையமாக வைத்து பாடப்பட்ட ஒரு பாட்டு. சமரசம் உலாவும் இடமே என் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. என்னடா இங்க பெரிய சமரசம்னு கேட்டா அழகா சொல்லுவான், அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கே, அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே. ஆகவே நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் உங்களை ஊருக்கு புறத்தே பொதுவாய் உள்ள அந்த காட்டுல தான் கொண்டு போய் எரிப்பார்கள். ஆகவே சுடு காடது நோக்கி, எப்படியா மது ஊற வாங்கியே வைத்து அகன்றார்களே, அந்த மது ஊற வாங்கினாக்க ரொம்ப அழகான விளக்கம் என்னன்னாக்க, உள்ளத்தில் மது ஊற, அன்பு என்கின்ற ஒன்று உள்ளத்துல எழுந்தாலும் அந்த அன்போடு உங்களது உடலை எடுத்து கொண்டு போய் புறங்காட்டில் வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். முதல்ல மது ஊர்னா மது சிந்தக்கூடிய மலர்னு அர்த்தம். கடைசி அடியில மது ஊரன்னா இந்த இடத்துல அன்பு பொருந்திய நிலையில் வாழ்பவர்கள். இந்நாள் வரைக்கும் வாழ்ந்த காலத்து உங்களோடு அன்பு பொருந்தியவராய் இருந்தவர்களாகிய உன் மனையோ உன் மக்களோ உனது உற்றமோ உனது சுற்றமோ ஊர் மக்களோ ஒன்னா அதே அன்போட புறங்காட்டுல கொண்டு போய் வைத்து விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். யார் ஒருவரும் உடன் இருக்க மாட்டார்கள். அதோட வேடிக்கை, பழைய காலத்திலேயாவது கொஞ்சம் சிலதெல்லாம் கேட்பதற்கு வருத்தப்படக்கூடியதாக இருந்தாலும் பேசியாகலாம் இல்லையா? பழைய காலத்துல எல்லாம் இந்த மரபின் அடிப்படையில தான் தகனம் நடக்கும், கன்வென்ஷனல் கிரிமேஷன். அதுல பார்த்தீர்கள் என்றால் முதல் நாள் கொண்டு போய் சுடப்பட்ட அந்த உடலினது எஞ்சிய எரிந்த பகுதிகளை மறுநாள் போய் தான் சேகரிக்க முடியும். அதுக்கு பேரு சஞ்சயனம்னு பேர். ஆனா இன்றைக்கு நவீன நாகரீகம் எல்லாம் வளர்ந்தாயிற்று, நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் பெருகே ஆயிற்று. நீங்கள் கொண்டு போய் மின்சார மயானத்துல கொண்டு போய் உடலை வைத்தால் மிக அதிகபட்ச அளவு 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் உடனுக்கு உடனாக கொடுக்கப்பட்டு விடுகிறது. நீங்கள் அப்பொழுதே கொண்டு போய் நீரிலே முழுகி அதனை கரைத்து நினைப்பை ஒழித்து விட்டு வந்துவிடும். பழைய முறையிலேயாவது ஒரு நாள் வரைக்கும் அந்த நினைப்பு தொடருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம் இன்னைக்கு? ஏனென்றால் இந்த சடங்குகள் எல்லாம்
அவரவர் நம்பிக்கையை பொறுத்து ஒரு சடங்காகவே கருதப்பட்டு விட்டது. அதுல எந்த விதமான ஒரு முதிர்ந்த அனுபவமோ அல்லது பழக்கங்களினால் ஏற்பட்ட விளைவுகளோ பார்க்க முடியாது. இப்ப நம்ம நாட்டுல இப்படி. மேலை நாடுகளுக்கு போனா அதை விட பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்கள் நினைத்த பொழுது நினைத்த நேரத்துல உங்களுக்கு உண்டான அந்த இறுதி சடங்கு நடக்காது. அண்மை காலத்துல நான் சென்று வந்த நாட்டுல இதற்கு என்கின்ற ஒரு இயக்குனரகம் இருக்கு. டைரக்டர் ஃபார் ஃபியூனரல்ஸ் அப்படின்னு ஒரு இயக்குநர்கள் அந்த அலுவலகத்தை போய் பார்த்து கொண்டே போனேன். அங்க போய் நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரையாரிட்டின்றாங்க இல்லையா, அதன் அடிப்படையில உங்கள் இறந்தவரது உடலானது பதப்படுத்தப்பட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கப்படும். உங்களுக்கு உரிய நாள் எதுன்னு அந்த வரிசையில வருகின்ற பொழுது அறிவிக்கப்படும். அவர் இறந்து 10 நாளும் ஆகலாம், 15 நாட்களும் ஆகியிருக்கலாம். அந்த நாள் அன்று அவரின் அது உடல் வைக்கப்பட்டிருக்கிற பெட்டி அந்த இடத்துல கொண்டு வந்து பார்வைக்கு வைக்கப்படும். அதை விட கொடுமை, இந்த பார்வைக்கு வைக்கப்பட்ட உடலை பார்க்க வந்தவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கணும். அந்த உணவை உண்ணுவார்கள் எல்லோரும். அதன் பின் அந்த மதத்தினுக்கு ஏற்றாற் போல சடங்குகள் மேற்கொள்பவர்கள் வந்து செய்ததன் பின் அது ஒன்று அடக்கமாகவோ அல்லது எரிக்கவோ படும். இதெல்லாம் இன்றைய நவீன உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள். ஆகவே இவைகளினால நாம ஏதாகிலும் ஒன்றினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா எதுவுமே இல்லை. அதனாலதான் அந்த மது ஊற வாங்கி நம்மாட்டு இதுகாரும் அன்பு பொருந்தி நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள் அந்த புறங்காட்டிலே கொண்டு நமது உடலை வைத்து அகன்று விடுகிறார்கள். பழைய முறையில எரியிற வரைக்கும் கூட நிற்கிறது. பழைய முறையில நீங்கள் உரிய சடங்க செய்த உடனே அங்கு இருக்கிறவனே சொல்லிடுவான், அந்த பொறுப்பெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அண்டர்டேக்கர் திரும்பி பார்க்காமல் போங்கள். யாரேனும் இருவருக்காவது ஆசை வந்து திரும்பி பார்க்கறதுக்கு எண்ணினாலும் இவனே விளக்கம் சொல்லிடுவான், திரும்பி பார்க்காம போங்க. இந்த அடிப்படை தான் மனித வாழ்க்கையினுடைய இறுதி. நீங்கள் என்னதான் அன்பு பொருந்தியவராக, என்னதான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, கலீல் கிப்ரனும் அதே போல உமர் கயாமினுடைய பாடல்களையும் கொஞ்சம் படித்து பார்த்தீர்கள்னா தெரியும். நம்ம நாட்டுல தான் இந்த நிலையாமையை வந்து பெரிதுமாக பேசுகிறோம்னு பார்த்தா இல்லை. கிப்ரனும் லெபனான் போயட், அதே போல பாரசீக கவிஞனாகிய உமர் கயாமும் நிலையாமையை அவர்கள் பாடினது போல மிக அழகாக வேற யாரும் பாடல. உமர் கயாம் பாடல்களை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கிறது, கவிமணி மொழிபெயர்த்து இருக்கிறார். உமர் கயாம் பாடல்கள் மிக அழகான தத்துவம், எளிமையான நடையில நல்ல ஓட்டத்தோட எழுதியிருப்பார். ஏனென்றால் கவிமணிக்கு முன்னாடி தல சித்தர் பாடல்கள் என்ற சொத்து நம்ம கிட்ட இருக்கு. இதை துறை போக கற்று அங்க உமர் கயாமினுடைய கருத்தை வாங்கி எழுதுறது பெரிய கஷ்டம் இல்லை. அவருக்கு ரொம்ப அழகா எழுதியிருக்க. வாய்ப்பு கிடைத்தால் அந்த உமர் கயாம் கவிதைகளையும் லெபனான் போயட்டாக விளங்கிய கலீல் கிப்ரனினுடைய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பும் இருக்கு, தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கு, படித்து பாருங்கள் தெரியும். நிலையாமைன்றது எல்லோரையும் பாதித்திருக்கிறது. அதனால மது ஊற வாங்கி வைத்து அகன்றார்கள். இது ஒரு அழகான பொருள். மது ஊற வாங்கின்றதோட நிறுத்தல புலவர். வாங்கியே தேற்றாகாரத்தை போட்டார். இல்லப்பா வச்சுட்டு நம்பாத இருப்பார்கள், வச்சுட்டு போய்கொண்டே இருப்பார்கள், வாங்கியே செல்வார்கள், வைக்க வைக்க செல்வார்கள், அவ்வளவுதான். யார் ஒருவரும் அங்கு இருக்க போவதில்லை. இருந்தாலும் நீ எரிக்கப்படுகின்ற பொழுதோ புதைக்கப்படுகின்ற பொழுதோ உடன் வருவது இல்லை. அடுத்தது, வச்சு அகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாதென நாடும் அரும் பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறும் மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறு. வச்சு அகல் உற்றது கண்டு, வைத்துன்றது வச்சுன்னு எழுதுற.
பேச்சு தமிழ். இறந்தவனது உடலை எடுத்து சென்று வைத்து அகல் உற்றது கண்டு, புறங்காட்டாகிய சுடுகாட்டுல வைத்ததன் பிறகு அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுகிறார்கள் அனைவரும். அதை கண்டு மனிதர்கள், அதாவது வைத்து நீங்கி அதை இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அழகான விளக்கம். எப்படி அதை வாங்குவோம் தான். இதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அச்சு அகலாதன நாடும் அரும் பொருள். அச்சுனாக்க நிரந்தரம் அர்த்தம். அச்சு என்பது நிரந்தரம், உறுதி. அதனால்தான் வண்டிகளுக்கெல்லாம் அச்சாணின்னு சொல்றோம். வண்டியில எது இருந்தாலும் அந்த வண்டி ஓடுவதற்கு உறுதி தருவது அச்சாணிதான். அச்சுன்னா நிரந்தரம், எது நிலைத்த நன்மையை தருவதோ அதுக்கு பேர் அச்சுன்னு பேர். அச்சு அகலாதன நாடும் அரும் பொருள். அதாவது நம் முன்னே ஒருவன் வாழ்ந்திருக்கிறான், அவனுக்கு மரணம் வந்தது, அவனது உடலை கொண்டு போய் புறங்காட்டிலே வைத்து அவனோடு வந்தவர்களெல்லாம் சென்று விடுகிறார்கள். இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை புரியணும். நீ வாழுங்காலத்து என்னதான் உதவி செய்தாலும், என்னதான் பிறருக்கு நன்மை உரியவற்றை செய்தாலும், நீ இறந்ததன் பின் உன்னோடு யார் ஒருவரும் வரப்போவது இல்லை. இந்த உறுதியா புரிந்து கொள். ஆகவே நீ வாழுங்காலத்துல உன்னோடு உறுதியாக வரக்கூடிய ஒன்றை நீ ஏற்றுக்கொள். எது அது? அச்சு அகலாது என நாடும் அரும் பொருள். உன்னோடு என்றென்றும் நிரந்தரமாய் வருதற்கு உரிய ஒரு பொருள் இருக்கிறது. அது அரும் பொருள். எது? கடவுள். அது ஒன்றுதான் அரியது, அது ஒன்றுதான் உனக்கு உறுதி தருவது, அது ஒன்றுதான் உன்னோடு இறுதி வரை வருவது. ஞாபகம் வச்சு. மற்றது யாரும் எவரும் உன்னோடு வரப்போவது இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஆகவே எது உனக்கு இறுதி வரை உறுதியோடு உன்னை தொடர்ந்து வருவதாக இருக்கிறதோ, ஆகவே அச்சு அகலாது நாடும் அரும் பொருள். இதனை அறிவுடையோர் அறிந்து என்ன சொல்லுகிறார்களா? இறைவன் என்கின்ற ஒருவனே நீ என்ன செய்யணும்? பிச்சது வாய்ப்பின் தொடர் உறும். அந்த பிச்சுனாக்க அந்த இறைவனோடு உங்களுக்கு பொருத்தமான உறவு ஏற்பட்டது என்றால், ஞாபகம் வச்சுக்கணும், இறைவனோடு நமக்கு பொருத்தமான உறவு எப்படியா? பிச்சது வாய்ப்பின். பைத்தியம் போல அந்த இறைவனையே இடைவிடாது எண்ணுதலும் அது ஒன்றே நிரந்தரம் என்று நம்புதலும் ஆகிய உணர்வுக்கு பேரு பிச்சுன்னு பேர். பிச்சுன்னா பைத்தியம். இதை எல்லா அடியவர்களும் இறைப்பால் கொண்ட அன்ப பைத்தியம்னு தான் சொல்லுகிறார்கள். நாவுக்கரசர் திருவாரூர் திருத்தாண்டகத்துல எழுதுறார், இறைவனை எப்படி அவர்ன்றத தன்னை ஒரு பெண்பாலாக உருவகித்து கொண்டு எழுதுறார். எப்படியா? முன்னம் அவன் நாமம் கேட்டாள். முதல்ல அவனுடைய இறைவனோட பெயரை கேட்டாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். வண்ணம்னா அவனுடைய தோற்றம், பொலிவு, அழகு, இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். அது அடுத்த நிலைக்கு போறார். பின்னை அவன் ஆரூர் கேட்டார். அவன் எந்த ஊரை சார்ந்தவன்னு கேட்டா. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அழகு. பெயர்த்தும் பிச்சியானாள். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டதன் பிறகு அவன் பால் இவள் பைத்தியமாக மாறிவிட்டாள். இந்த பைத்தியமாக மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னு அடுத்த 4 வரியில் எழுதினார். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். தனக்கு இதுகாரும் பற்றுக்கோடாக விளங்கின தாய் தந்தை பற்ற விட்டார். ஆசாரத்தை துறந்தாள். தனக்கு உண்டான ஒழுக்கத்தை விட்டாள். தன்னை மறந்தாள். தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தன் தலைவன் தாள். இவற்றையெல்லாம் இந்த மனோநிலை வரணும். இறைவன் ஒருவனே நமக்கு உறுதி வாய்ந்தவன் என்கின்ற சிந்தனை பைத்தியம் போல நமக்கு இருக்கணும். ஏன்? பைத்தியம் ஒன்றையே சொல்லிய பின்னும் சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மனதை இறைவன் பால் பைத்தியமாக வைத்துக் கொள்ளும். ஆகவே பிச்சது வாய்ப்பின் அப்படிப்பட்ட அந்த
பிச்சு அந்த பைத்தியத்தன்மை நமக்கு வாய்ப்பதாக இருந்தால், எது நமக்கு உரிய அரும் பொருள் இறைவன் ஒருவனே, அவனன்றி வேறேதும் இல்லை என்ற சிந்தனை பைத்தியத்தை போல நம் உள்ளே வரணும். வந்தால் வாய்ப்பின் தொடர்வுறும் மற்றவர் அவன் ஒருவனே நாம் இந்த உலக வாழ்க்கையை நிற்கின்ற பொழுது நம்மை தொடர்ந்து பின் வருவான். எச்சகலாது நின்று இழைக்கின்றவாறே பிறர் யாவரும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், நம்மோடு வரமாட்டார்கள் என்பதை எண்ணி இழைத்து வருந்துகிறார்கள். ஆகவே நீங்கள் வருந்தாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் எக்காலத்தும் வருந்தாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்களது வாழ்க்கை முடிந்து செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு உரிய துணையாக, உங்களுக்கு உரியவனாக வரக்கூடியவன் இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த சித்தாந்தத்தை ஒரு பைத்தியம் போலே மனத்தினுள் வளர்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு வளர்த்து கொள்ளவில்லை என்றால், உங்களால் நம்பப்பட்ட இந்த மானுடர்கள் அனைவரும் உங்கள் உயிரானது பிரிந்த பின் உங்களை புறங்காட்டிலே வைத்துவிட்டு அகன்று போவார்கள். யார் ஒருவரும் உங்களுக்கு பின் வரமாட்டார்கள், யார் ஒருவரும் உங்களை தொடர மாட்டார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே உங்களுக்கு நிரந்தரமான வாய்ப்பு என்பது உங்கள் உயிருக்கு இறுதி வரை உடன் பயணிக்கக்கூடிய ஒருவன் உண்டு என்றால் அவன் இறைவனே. அந்த இறைவனை இடைவிடாது பற்றி விடுங்கள். வள்ளுவர் சொன்னது போலதான், பற்றுக பற்றற்றானை பற்றுக அப்பற்று விடற்கு, அப்பற்றினை பற்று விடற்கு. அதுதான் உலக பற்றை விட்டு போகணுமா? இறைப்பற்றுன்ற ஒன்று வந்துட்டதுன்னா மனதுக்கு அவ்வளவு பெரிய நிம்மதி. யார் வருகிறார்கள் வரவில்லை கவலையே கிடையாது. யார் ஒருவரையும் எதிர்பார்க்க வேண்டாம். நாம் வந்தோம், வாழ்ந்தோம், இயன்றன செய்தோம், விடை பெறுகிறோன்ற நிறைவோடு போயிடும். அந்த இறை பற்று இல்லை என்றால் எதிர்பார்ப்புகள் கூடும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களில் தான் போய் முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையில நம்மால் எதையும் எதிர்பார்த்தல் என்பது அறியாமை. அந்த எதிர்பார்ப்போடு வாழுவதாக இருந்தால் மரண தருவாயில் உங்களால் எதிர்பார்த்தன எல்லாம் ஏமாற்றங்களில் முடிகின்ற பொழுது மரணம் ஒரு வேதனை என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்கின்ற எண்ணம் பெரியதோர் வேதனையை கொடுக்கும். ஆகவே யார் ஒன்றையும் எதிர்பார்த்தல் என்பது, ஏனென்றால் யாரையும் எதிர்பார்த்து நாம் இந்த உலகிலே படைக்கப்படவில்லை. கலீல் கிப்ரன் சொன்னது போலதான், உங்களுடைய மக்கள் உங்களுடைய மக்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு நீங்கள் ஒரு வழி, அவ்வளவுதான். நீங்களை வழியாக வந்ததினால் அது உங்களது உடைமையாகி விடாது. ஆகவே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில வருகின்ற பொழுதும் வாழுகின்ற காலத்தும் எது நமக்கு துணை என்றால் இறை ஒருவனே துணைன்ற நம்பிக்கையோட இருக்கணும். மற்ற துணையெல்லாம் இறுதி வரை வாராது. ஒவ்வொரு துணைக்கும் ஒரு எல்லை உண்டு. பின்னாடி கண்ணதாசன் இதுல இருந்துதான் எழுதினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை. கடைசி வரை வருவது இறைவன் ஒருவன் தான். மற்றைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் போலி. அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் வாழுங்காலத்து மகிழ்வு, அதோடு சரி. வாழ்ந்து முடிந்ததன் பின், மரணம் தழுவியதன் பின் யார் வரும் உடன் நிற்பது இல்லை, யார் ஒருவரும் உடன் வருவது இல்லை. இது வாய்ப்பு கிடையாது. ஆகவேதான் பிச்சது வாய்ப்பின் தொடர்வுறும் மற்றவர் எச்சகலாது நின்று இழைக்கின்றாரே. ஆகவே அவர்கள் ஏனைய பிறர்கள் யாவரும் உங்களோடு வருவதற்கு இயலாமல் பிறர் யாவரும் ஒன்றும் செய்ய மாட்டாது இழைத்து வருந்துகிறார்கள். உங்களுடன் வருவதற்கு அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை. வருகிறாயா என்று கேட்டால் அச்சப்படுவார். ஆகவே உடனும் வர முடியாமல், உங்கள் பிரிவினை கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளவும் இயலாமல் தடுமாறிக்கொண்டுதான் இந்த கூட்டம் இருக்கும். ஆகவே இவர்களால் நமக்கு எந்த ஒரு விதத்திலும் பயனில்லை. நமக்கு நிரந்தரமான பயனை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஓர் உறவு உண்டு என்றால் அதுதான்
அரும்பொருள் என்று சொல்லக்கூடிய அரியதாகிய துணையாக உள்ள பொருளான இறைவன் தான். மற்றைய பொருள் எல்லாம் பொருள் அல்ல. அதனால வள்ளுவர் சொன்னார், புகழ் புரிந்தார் மாற்று. என்றென்றும் புகழுக்கு உரியவராகிய இறைவனது திருவடியை மட்டும் நின, வேற எதுவுமே வேண்டும். அடுத்தது, ஆர்த்தி எழு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர். ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு எரி மூட்டி நீர்த்தலை மூழ்குவார் நீதியிலோரே. இதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஆர்த்தெழு சுற்றம், நாம வாழுங்காலத்துல ஆரவாரத்தோடு நம்மோடு பழகின சுற்றம், நமக்கு மரணம் ஏற்பட்ட உடனே அதே ஆரவாரத்தோடு நமக்கு உண்டான இறுதி கடனை செய்யும். நம்ம இதை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தால், ஆகா நம்ம இவ்வாறு ஆரவாரத்தோடு நம்மோடு வரப்போகிறார்களோன்னு நினைப்போம். இல்ல, ஆர்த்தெழு சுற்றமும் ஆரவாரத்தோடு நமக்கு உரியதாகிய சுற்றமும், பெண்டீர்னா மனைவின்னு, மக்கள்னா நமக்கு பிறந்த மக்களும் என்ன செய்வார்களாம், ஊர்த்துறை காலே ஒழிவர். ஊர் எல்லை வரைக்கும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் வருவார்கள். முடிஞ்சு போச்சு. ஊர் எல்லையை தாண்டி இடுகாடு வந்தா வரமாட்டார்கள். நாம வேற ஒரு நாகரீகமா வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பெண்கள் எல்லாம் இடுகாட்டுக்கு வரக்கூடாது. ஆகவே இதை காரணம் காட்டி வரக்கூடியவனும் வராம நின்றுடும். நம்முடைய சடங்கியல்கள்ல நிறைய சிக்கல்கள் உண்டு. இறந்தவர் உடலை யார் தூக்கணும் அப்படின்னாக்க, இறந்தவருக்கு மக்கள் இருந்தால் தலைமகன் தானே எல்லாம் செய்ய போறான், ஏனைய மக்கள் தூக்கக்கூடாது. அடுத்த ஒரு சட்டம், யாருக்கு எல்லாம் தந்தை இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரும் முன் வந்து தூக்கக்கூடாது. இப்படியாக எல்லாவற்றையும் சடங்கின் அடிப்படையிலேயே விலக்கிவிடும். அப்போ அப்படி வரக்கூடியவர்கள் கூட உறவினர்களாக ஆரவாரத்தோடு நமக்காக இருந்த அந்த உறவினர்களும், நமக்கு வாய்த்த மனைவியும், நாம் ஈன்றெடுத்த மக்களும் எது வரைக்கும் வருவார்களா, ஊர்த்துறை காலே ஒழிவர். ஊரினது எல்லை வரைக்கும் வந்து நின்று சென்று விடுவார்கள். அப்படி போனதற்கு பிறகு, ஒழிந்த பின் அவர்கள் போனதற்கு பிறகு, வேர்த்தலை போக்கி, அந்த வேரும் முனையும் போக தரித்து கொணர்ந்த விறகு, வேர்த்தலை போக்கி. என்ன அழகு பாரு. ஏன் தெரியுமா வேர்த்தலை போக்கின்னா, ஒரு மரத்தினுடைய வேர் பகுதியையும் வெட்டிட்டு அந்த மரத்தினுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய தலைப்பகுதியும் வெட்டிட்டு, நடுவுல கனமா இருக்கு இல்லையா, ஆங்கிலத்துல சொல்லுவான் ட்ரங்க்ன்னு. அதுதான் உறுதி வாய்ந்த வைரம் பாய்ந்த கனமான மரத்துண்டா இருக்கும். அதை தான் மேல வைப்பான். கொஞ்சம் கொடூரமா இருக்கும் இந்த பழைய கன்வென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மார்பில் தான் கனமான கட்டைய வைப்பான். நேர்ல பார்த்திருக்கிறோம். என்ன காரணம்னா, உடலுக்கு எரி ஊட்டுகின்ற பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நினங்கள், நரம்பு போன்றவைகள் எல்லாம் அந்த வெப்பத்தினால் சுருங்கும். அப்படி சுருங்குகின்ற பொழுது கிடத்தி வைக்கப்பட்டிருந்த உடல் மேல் நோக்கி மெல்ல எழும் வெப்பத்தினால். அப்படி எழுந்து விடக்கூடாது, அதற்கு என்று அடுக்கப்பட்ட அந்த இறுதி சடங்கு நடத்தக்கூடிய மேடையிலிருந்து நழுவி விடக்கூடாது என்பதற்காக அந்த இறந்தார் உடல் மீது மிக கனமான கட்டைய மார்பில வைப்பார். அததான் சொல்றார், வேர் தலை போக்கிய விறகு. வேர் பகுதி வேர் கனமா இருக்காது, கிளைப்பகுதிகள் கனமா இருக்காது, நடுவில் இருக்கக்கூடிய ட்ரங்க் நல்ல கர்த்தோட இருக்கும், நன்கு வைரம் பாஞ்சிருக்கும், கனமா இருக்கும். அதை தூக்கி மார்ல வைப்பார். ஏன்னா அதனது எடையை மீறி கொண்டு உடல் எழாது. இதுக்கு அடுத்த ஒரு விளக்கம் உண்டு, தாங்குவீர்களான்னு தெரியாது. அப்படி எழுந்தால் அந்த இறுதி சடங்கு மயானத்துல செய்யறான் அல்லவா, வெட்டியான் கையில ஒரு பெரிய கழி இருக்கும், இரும்பு சலாகையோடு பூட்டப்பட்ட கழி. அதுல அந்த உடல் எழுந்தது என்றால் அழுத்துவான்.
இதெல்லாம் அருகில் இருந்து பார்த்தால் இதனை காட்டிலும் ஒரு அருவருக்க தகுந்த வாழ்க்கை முறை கிடையாது. இதற்காகத்தான் நாம இத்தனை நாள் வாழ்ந்தோமான்னா அதுவே நமக்கு ஒரு மனத்துக்குள்ள கவலையை, வருத்தத்தை, ஒரு இழிவை தரக்கூடிய. அதனாலதான் வேர்த்தலை போக்கி விறகு இட்டு எரி மூட்டி, வேரும் இல்லாமல் கிளையும் இல்லாமல் அந்த மரத்தினது நடுப்பகுதியை மேலாக வைத்து எரி மூட்டி நெருப்பினை உருவாக்கி, அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, நீர்த்தலை மூழ்குவார். தண்ணியில போய் முழுகிட்டு நீர்த்தலை மூழ்கி அப்புறம் என்னவா, நீதியிலோரே. என்ன நீதியிலோரே, இவன் வாழ்ந்த காலத்துல நமக்கு என்னெல்லாம் செய்தான், எப்படியெல்லாம் நமக்கு உதவினான் என்று கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் அப்படியே நம்மை விட்டு விட்டு பிறரால் எரிக்கப்படக்கூடிய நிலையில நம் உடலை விட்டு விட்டு அவர்கள் பாட்டிற்கு சென்று விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. ஆகவே யார் ஒருவரும் உடன் வரப்போவதில்லை. நாம் என்ன தகுதியில இருந்தாலும் நமக்கு உண்டான தகுதியானது மரணத்திற்கு பிறகு பிணம்ன்ற பேர் தான் வைக்க போகிறார்கள். ஆகவே இவ்வாறு நீதி இல்லாமல் தான் உலகம் இயங்கும். காரணம், மரணம் என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஒன்று. அது இந்த உலகில் நீங்கள் எவைகளெல்லாம் நிலைக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அவைகளையெல்லாம் நிலைக்காத அளவிலே மாற்றி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதாக அமையும். நன்றி.